திருச்சி கோட்டை ரயில் நிலையத்தில் ரீல்ஸ் செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட 3 பெண்கள் மற்றும் வீடியோ எடுத்த இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்த ரயில்வே போலீசார் அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கர்ஷினி. ரீல்ஸ் என்கிற பெயர்ல இளம் வயது ஆண் பெண் முதல் வயதானவர்கள் வரை ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவது அதிகமாகி வருகிறது. மேலும் கவர்ச்சி உடையில் அனுமதிக்காத இடங்களில் சென்று ரீல்ஸ் செய்து வருகின்றனர். இதற்கு பல இடங்களில் போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருச்சி கோட்டை ரயில் நிலையத்தில் நடைமேடையில் 3 இளம் பெண்கள் கவர்ச்சி ஆடையில் நடனமாடி சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். இது மட்டுமின்றி தெருக்களிலும் கவர்ச்சி ஆடையில் நடனமாடி பதிவேற்றம் செய்துள்ளனர். குறிப்பாக பேருந்து, ரயில் மற்றும் விமான நிலையம் போன்ற பொது இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக நடனம் மற்றும் நாடகம் போன்றவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் அனுமதி பெற்று நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ள இந்த ரயில் நிலையத்தில் பாடலுக்கு கவர்ச்சி உடையில் நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்கள் வைரலாகி வந்தது. கவர்ச்சி ஆடையில் நடனமாடிய பதிவேற்றம் செய்த சமூக ஆர்வலர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இதுபோன்ற அநாகரிகமான முறையில் நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது என உடனடியாக சம்பந்தப்பட்ட ரயில்வே நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில் பயணிகளும் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் ரயில்வே போலீசார் ரீல்ஸ் செய்து வீடியோ பதிவிட்ட 3 பெண்கள் மற்றும் வீடியோ எடுத்த ஒரு இளைஞர் என 4 பேரையும் அழைத்து செக்ஷன் 145, 147 தடையை மீறி நடனமாடியது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியது என 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் ஒருவருக்கு 1500 ரூபாய் வீதம் 4 பேருக்கும் 6000 ரூபாய் ரயில்வே போலீசார் அபராதம் விதித்தனர். அந்த அபராத தொகையும் 4 பேரும் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ரயில்வே போலீசார் இதுபோன்று இனிமேல் ரீல்ஸ் எடுத்து ரயில் நிலையங்களுக்கு வரக்கூடாது என எச்சரித்து அனுப்பி வைத்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.